சுமார் 4500 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியால அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு சிட்டில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிட்டி எந்த ஒரு தலைவனாலோ இல்ல அரசனாலோ ஆளப்படல. அங்கு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் உழவு தொழிலை மட்டுமே முதன்மையான தொழிலாக கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. எஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தியும் அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதையும், இன்னும் சிந்து சமவெளியில் விடை தெரியாம இருக்கக்கூடிய மர்மங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1827 ஆக்ரால இருந்த பிரிட்டிஷ் ஆர்மில இருந்து ஜேம்ஸ் லிவிஸ் அப்படிங்கிற சோல்ஜர் வந்து காணாம போயிடுறாரு. அவரை எங்க தேடியுமே கிடைக்கல. அவர் எங்க போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஜேம்ஸ் லிவிஸ் ஒரு யூரோப்பியன் டிராவலரை போல வேஷத்தை எடுத்துட்டு சார்லஸ் மேசன் அப்படிங்கிற புது பேரோட இந்தியா முழுக்க சுத்தி வராரு. குறிப்பா ராஜஸ்தான், சிந்த், பலுச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் சுத்தி வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜேம்ஸ் லிவிஸ் மாபெரும் கிரேக்க மன்னனான அலெக்சாண்டர் தான் தன்னோட ரோல் மாடலா வச்சிருந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம அலெக்சாண்டரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும் நினைக்கிறாரு. குறிப்பா அலெக்சாண்டர் இந்தியாவை நோக்கி வந்த தடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு ஜேம்ஸ் லிவிஸ். இப்படியே அவரு 1834 ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸை வந்து ரீச் ஆகுறாரு. இப்போ அந்த பிளேஸ் பாகிஸ்தானோட பஞ்சாப் ரீஜன்ல இருக்கு. அங்க இவர் செங்கற்களால் கட்டி கைவிடப்பட்ட சில கட்டமைப்புகளையும் மேடுகளையும் இடிபாடுகளையும் கவனிக்கிறாரு. இதை பத்தி அங்க வாழ்ந்துட்டு இருந்த லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்கிறாரு. ஆனா யாருக்குமே இதை பத்தி தெரியாததால ஒருவேளை பழங்காலத்துல ஒரு நகரமா இந்த பிளேஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை விட்டுறாரு. இப்படியே தான் பார்த்த அரிய விஷயங்களை சேகரிச்சு ஒரு புக்கா எழுதி 1842 வெளியிடுறாரு ஜேம்ஸ் லிவிஸ். அதுல அவரு ஹரப்பால பார்த்த விஷயங்களை அழகா விவரிச்சு இருந்தாரு. ஆனா அப்போ ஆர்ச்சியாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டெவலப் ஆகாதனால யாருமே இதை பெருசா எடுத்துக்கல. அதன் பிறகு 1850 பிரிட்டிஷ் ஆர்ச்சியாலஜிஸ்டான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரு ஹரப்பாவை பத்தி அரசல் புரசலா கேள்விப்பட்டு அங்க போய் ஒரு சிறிய அளவுல ஆராய்ச்சி பண்றாரு. ஆனா அப்போ அவருக்கு சில சீல்கள் மட்டுமே கிடைக்குது. அந்த சீல்ல சில மிருகங்களோட அடையாளங்களும் சில எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா 1850 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆர்ச்சியாலஜி மேல அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாதால கன்னிங்ஹாமால தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பண்ண முடியல. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முதல் டைரக்டர் ஆறாரு. அதனாலதான் இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்ச்சியாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா 1902 ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரு ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஆறாரு. ஜான் மார்ஷல் இந்தியாவோட ஏர்லியஸ்ட் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அந்த டைம்ல தான் இவருக்கு ஹரப்பா பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இதை எடுத்து 1921 ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு முறையான அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு உத்தரவிடுறாரு ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷலோட உத்தரவின் பேர்ல இந்தியன் ஆர்ச்சியாலஜிஸ்டான தயாராம் சைனி அப்படிங்கிறவரு ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ல அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்றாரு. தயாராம் சைனி அங்கிருந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள், கலைப்பொருட்கள், சீல் போன்றவற்றை கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் இது ஒரு மாபெரும் சிவிலைசேஷன் நடந்த இடம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வருது. அங்கே இருந்த வீடுகள் அனைத்துமே ஒரே அளவிலான சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அந்த செங்கற்கள் அனைத்துமே 7 சென்டிமீட்டர் தடிமனாகவும் 14 சென்டிமீட்டர் அகலமாகவும் 28 சென்டிமீட்டர் நீளமாகவும் இருந்துச்சு. ஆனா இது போன்ற செங்கற்கள் உலகின் பழமையான மற்ற நாகரிகங்கள்ல யூஸ் பண்ணப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கு கட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு வீடுகளிலும் மாடர்ன் ஹவுசஸ்ல இருக்கிற மாதிரி செப்பரேட் பாத்ரூம், கிணறுகள், கோர்ட்யார்ட் போன்றவை இருந்தன. ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் வெளியேறும் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காக நகர வீதிகளில் மூடப்பட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்போதான் ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு ஓல்டு சிவிலைசேஷனோட அடையாளம் மட்டுமல்ல, ஒரு அட்வான்ஸ்டு நாகரிகத்தோட வாழப்பட்ட பகுதி அப்படிங்கிறது தெரிய வருது. இதையடுத்து 1922 ஆர்.டி. பானர்ஜி அப்படிங்கிற இந்தியன் ஆர்ச்சியாலஜிஸ்ட் ஜான் மார்ஷலோட உத்தரவின் பேர்ல சிந்து ரீஜன் இருக்கக்கூடிய மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ்ல அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இன்னும் அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அங்க இருந்த சிட்டி 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பகுதி உயரமாகவும் இன்னொரு பகுதி தாழ்வாகவும் இருந்துச்சு. உயரமா இருந்த சிட்டிக்கு ஆர்ச்சியாலஜிஸ்ட் அப்பர் சிட்டி இல்லனா சிட்டாடல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சிட்டாடல் அப்படின்னா கோட்டை இல்லனா டவர் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அப்பர் சிட்டில 3 முக்கியமான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்னு வந்து கிரேட் பாத், ரெண்டாவது வந்து கிரானரி அண்ட் மார்க்கெட் பிளேஸ், தேர்டு வந்து பெரிய அசம்பிளி ஹால். இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் டே ஸ்விம்மிங் பூல் மாதிரியும் அதை சுற்றி சிறிய அறைகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது சேஞ்சிங் ரூம் மாதிரி. அடுத்ததா இந்த அப்பர் சிட்டில இருந்த முக்கியமான பிளேஸ் வந்து கிரானரிஸ் அண்ட் மார்க்கெட் பிளேசஸ். இந்த கிரானரிஸ் உணவு தானியங்களை சேமித்து வைக்கிற ஒரு பிளேஸா இருந்திருக்கு. சதுர மற்றும் செவ்வகம் வடிவம் கொண்ட இந்த கிரானரிஸ்குள்ள நிறைய சிறிய அறைகளும் கட்டப்பட்டிருந்துச்சு. இதன் மூலம் நிறைய வெரைட்டியான உணவுப் பொருட்களை இங்க சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். முக்கியமா அனைத்து கிரானரிஸும் உயர்வான இடங்கள்ல தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா உணவுப் பொருட்களை வெள்ளத்திலிருந்தோ இல்ல மற்ற சிறிய உயிரினங்களிலிருந்தோ பாதுகாப்பதற்காக தான் அவங்க அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அடுத்ததா அப்பர் சிட்டில ஒரு பெரிய செவ்வக வடிவ அசம்பிளி ஹால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இது 20 சதுர வடிவ பில்லர்ஸை கொண்டு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. இந்த பிளேஸ் ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்ஸ்க்காகவோ இல்ல ஒரு கம்யூனிட்டி கேதரிங்காகவோ ஒரு காமன் ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணதுக்காகவோ யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு ஆர்கனைஸ்டான வாழ்க்கையை இண்டஸ் வேலி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததா லோவர் சிட்டி, அதாவது தாழ்வான பகுதி.
தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதுல இருந்து காமன் பீப்புள் வந்து இங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்க முடியுது. இந்த தாழ்வான பகுதி ஒரு ப்ராப்பரான டவுன் பிளானிங்கோட கட்டப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட நடுவுல ரோடுகளும் ரோடின் இருபுறங்கள்ல வீடுகளும் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. ஹரப்பால பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தனியாக கிணறுகளும் பாத்ரூம் மற்றும் கோர்ட்யார்டு வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா மொஹஞ்சதாரோல எல்லா வீடுகளும் இரு மாடிகளை கொண்ட வீடுகளாக இருந்தன. அடுத்ததா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருள் வந்து டான்சிங் கேர்ள். அதாவது 1926ல எர்னஸ்ட் மெக்கே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆர்ச்சியாலஜிஸ்ட் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இந்த நடனமாடும் பெண் சிலையானது வெண்கலத்தால் மேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதோட உயரம் 10.5 மீட்டர் அளவுக்கு இருந்துச்சு. இதோட கைகள்ல வளையல்களும் கழுத்தில் நெக்லஸும் அணிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதுல இருந்து இண்டஸ் வேலி பீப்புள் வந்து கலைநயமிக்கவர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே மாதிரியே 1927ல எர்னஸ்ட் மெக்கே இன்னொரு மிக சிறிய ஒரு சிலையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் பிரீஸ்ட் கிங். இந்த சிலையை பார்ப்பதற்கு தாடி வைத்த மனிதர் ஒருவர் கண்களை மூடிக்கொண்டு மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மனிதரோட எக்ஸாக்ட் ரோல் என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாததால தான் இவருக்கு இந்த பிரீஸ்ட் கிங் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. அதே போல மொஹஞ்சதாரோல நிறைய கற்களால் செய்யப்பட்ட காயின்ஸ் வந்து கண்டெடுக்கப்படுது. இதுல சில அனிமல்ஸோட உருவங்களும் சில எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. இதனால ஒருவேளை வணிகத்திற்காக, அதாவது பொருட்களை வாங்கவோ விற்கவோ இந்த காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அடுத்ததா மண்ணால் செய்யப்பட்ட நிறைய விலங்குகளின் உருவங்களும் அதே போல நிறைய மண்பாண்டங்கள், அதாவது பானை போன்ற மண்பாண்டங்களும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த பொம்மைகளும் மண்பாண்டங்களும் அழகாக பெயிண்ட் பண்ணப்பட்டு மெருகூட்டப்பட்டிருந்தன. அதே போலவே நிறைய வெண்கலத்தால் செய்யப்பட்ட கருவிகளும் கோல்டு, சில்வர் அண்ட் பீட்ஸால் செய்யப்பட்ட ஜுவல்லரிஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிந்து சமவெளி மக்கள் பொருட்களை எடை போடுவதற்காக கல்லால் செய்யப்பட்ட வெயிட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது முக்கியமா மொஹஞ்சதாரோல நிறைய மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படுது. இவை அனைத்துமே ஒரு ஸ்ட்ரீட்டோட நடுவுல இருந்தும் இல்ல ஒரு வீட்டோட நடுவுல இருந்து தான் கண்டுபிடிக்கப்படுது. இதுல இருந்து தான் திடீரென ஒரு எர்த்குவேக்கோ இல்ல ஃப்ளட்டோ ஏற்பட்டு தான் இவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு கருதப்படுது. இதையெல்லாம் கைப்பற்றி ஆராய்ச்சி பண்ண ஜான் மார்ஷல் 1924ல முதலா இண்டஸ் வேலி பத்தி இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறாரு. அதோட ஜான் மார்ஷல் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் மத்த எல்லா சிவிலைசேஷனை விட பழமையானது மற்றும் மிக நாகரிகமானது அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஆனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இன்னும் விடை தெரியாத மர்மங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதா இண்டஸ் வேலியில யூஸ் பண்ணப்பட்ட எழுத்துக்கள். அதாவது இண்டஸ் வேலியில 400க்கு மேற்பட்ட சீல்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அனைத்து சீல்களிலுமே வெவ்வேறான விலங்குகளின் உருவங்களும் அதே போல நிறைய சிம்பிள்ஸும் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த சிம்பிள்ஸ் தான் ஒருவேளை இண்டஸ் வேலி மக்களோட எழுத்துக்களா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதுல இருந்து இண்டஸ் வேலி மக்கள் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஹியூமன் மற்றும் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பை தான் எழுத்துக்களா ஷார்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. எழுத்துக்கள் அனைத்துமே வலம் இருந்து இடப்புறமாக எழுதப்பட்டிருந்தன. ஆனா மாடர்ன் டேஸ்ல அரபிக், உருது, பெர்சியன் போன்ற மொழிகளை தவிர மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜும் இடப்புறத்திலிருந்து தொடங்கி வலப்புறத்துல முடிவடையக்கூடியவை. ஆனா இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிந்து சமவெளியை கண்டுபிடித்து 100 வருடங்கள் ஆகியும் இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம டீகோட் பண்ண முடியல, அதாவது மொழிபெயர்க்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். சிந்து சமவெளி நாகரிக காலத்துல உலகின் மற்ற பிற நாகரிகங்களில் யூஸ் பண்ணப்பட்ட எழுத்துக்களை மொழிபெயர்த்த நிலையில சிந்து சமவெளியோட ஸ்கிரிப்டை மட்டும் இன்னும் மொழிபெயர்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. அடுத்ததா 1929ல மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு முக்கியமான சீலை வந்து கண்டெடுக்கிறாங்க. அந்த சீலை பாத்தீங்கன்னா ஒருவர் தலையில் கொம்புகளின் கூடிய கிரீடத்தை அணிந்து கொண்டு தியான நிலையில அமர்ந்திருக்காரு. அவரை சுற்றி சில விலங்குகளோட சிம்பல்ஸும் வரையப்பட்டிருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஆதி சிவன் யோக நிலையில அமர்ந்திருக்க மாதிரி இருக்கிறதால மேபி அவங்க சிவனை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு எண்ணப்படுது. ஆனா இந்த பறந்து விரிந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கடவுள்களை வணங்குவதற்கான ஒரு தனியான டெம்பிள் போன்ற கட்டமைப்புகள் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுல இருந்து அவங்க ஒருவேளை இயற்கைய கடவுள்களா வணங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததா சிந்து சமவெளி பகுதிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட சீல்களில நிறைய அனிமல்ஸோட சிம்பிள்ஸ், அதாவது 30க்கும் மேற்பட்ட அனிமல்ஸோட சிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனா குதிரையோட சிம்பலை மட்டும் எந்த சீல்களிலும் பார்க்க முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால சிந்து சமவெளி மக்கள் குதிரையை பத்தி தெரிஞ்சிருக்கல, இல்லனா குதிரையை டொமஸ்டிகேட் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய உலோகங்களின் பயன்பாடு இருந்திருக்கு. பொதுவா கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ், லெட் போன்ற உலோகங்களோட பயன்பாடு இருந்தாலும் இரும்போட பயன்பாடு இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியே அமைதியாகவும் செழிப்பாகவும் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கான மிக முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கூட நம்மளால கரெக்டா சொல்ல முடியல அப்படிங்கிறது வருந்தத்தக்கது. இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்களோட விடாமுயற்சி மூலமாக சிந்து சமவெளி பற்றிய அனைத்து உண்மைகளும் வெளியுலகுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம்.